ஹலோ, வெல்கம் பேக் டு லைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ சோளம் புட்டு எப்படி அவிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான புட்டு. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். நம்ம போன்ஸுக்கெலாம் ரொம்ப நல்லது. வாங்க இப்போ மெஷர்மெண்ட் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். சோளம் 1/2 kg எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் 1/2 kg எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் தனித்தனியாக கழுவிட்டு இந்த மாதிரி வெயிலில் வச்சுருங்க. ஒரு 1/2 day வெயிலே இருக்கட்டும். அப்போ தான் அந்த ஈரமெல்லாம் நல்லா காஞ்சு ட்ரையாக இருக்கும். இப்போ நீங்கள் சோளத்தை வறுத்துக்கங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சூடு வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். சோளம் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மக்காச்சோளத்தையும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மக்காச்சோளமும் ஒரு 3 to 4 minutes ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் 2 types ஆஃப் சோளம் இருக்குது. ஒன்று வந்து பெரிய சோளமாக இருக்கும், ஒன்று வந்து குட்டி சோளமாக இருக்கும். குட்டி சோளம் வந்து பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வரும், பெருசு வந்து மாவுத்தன்மை கொடுக்கும், அது பொரிஞ்சு வராது. ஸோ நீங்கள் இதில் ஏதோ வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதையும் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ இதை பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மில்லுக்கு எடுத்துகிட்டு போகணும். மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நல்லா ஃபைன் பவுடராக இதை நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விடுங்க. மில்லில் அரைச்சனால மாவு சூடாக இருக்கும், அதனால. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்லாட் வைஸ் இந்த மாவை நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வண்டு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும். அதோடு நீங்கள் புட்டு கொலக்கட்டையெல்லாம் மேக் பண்ணும்போது உங்களுக்கு வாசமாகவும் இருக்கும். 2 to 3 ஸ்லாட்ஸாக நீங்கள் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மாவை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்போது அந்த மாவு வந்து சூடாக இருக்கணும். இதை அப்படியே பேர்ன் பண்ணிடக்கூடாது. ஓவர் ரோஸ்ட் பண்ணி பேர்ன் பண்ணால் புட்டு நல்லா இருக்காது. ஸோ இப்போ தொட்டு பார்த்தா சூடாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறமா உங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு உலக்கு இந்த சோளம் மாவு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டு நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி தொளிச்சு விட்டு கட்டிப்படாமல் நீங்கள் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி என்னென்னா, உங்களுக்கு லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். ஈரமண் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். மாவை டச் பண்ணிங்கன்னா ட்ரையாகவும் இருக்கணும், லைட்டாக ஈரப்பதமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் புட்டுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் உங்களுக்கு வந்து ரைட்டு கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்குது. நல்லா கைவிட்டு கிளறிக்கங்க, அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ இட்லி சட்டியில் இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணணும் ஒரு 10 minutesக்கு. இது அப்படியே நீங்கள் வந்து இந்த மாவை வந்து நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் அவுட்டாக இட்லி சட்டியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 minutesக்கு இது அப்படியே நல்லா வெந்துருச்சுன்னா வந்து உங்களுக்கு நல்லா வேகும் போதே உங்களுக்கு வாசம் வரும், சோளத்தோட வாசம் வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு, அகலமான பவுலுக்கு இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய், ஜீனி, ஏலக்காய் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சம் பிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். நான் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் தான் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த சோள மாவு நல்லா சூப்பராக வெந்திருக்கு. எனக்கு இது இப்படி எடுக்கும் போதே நல்லா வாசம் இருந்தது. இது வந்து நான் வந்து ஸ்வீட் புட்டாக செஞ்சுருக்கேன். நீங்கள் காரப்புட்டும் செய்யலாம். காரப்புட்டு எப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு இந்த ஸ்டீம் குக் பண்ண சோள மாவையும் போட்டு ஒரு 2 வரமிளகா போட்டு கிண்டிட்டிங்கன்னா அது வந்து சோள காரப்புட்டாயிரும். ஸோ பாருங்கள், எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் இப்போ சுகர் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேங்காயை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம.
எனக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. மாவை நம்ம ரைட்டு பக்குவத்தில் எல்லாமே பண்ணோன்னா இதை ஸ்டோர் பண்ணி நம்ம 6 months வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த கிரேட்டட் கோகோனட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பவுலில் வேணுங்கிறவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது.